வணக்கம். தமிழொலியின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி அகழ்வு பணி இன்று மீண்டும் ஆரம்பம். தென்னிலங்கை அரசியலில் சிதையும் சுரேசலையின் குடும்பம். புதுக்குடியிருப்பு பாடசாலையில் சக மாணவர்களுக்கிடையே ஏற்பட்டுள்ள மோதல். வீடொன்றுக்குள் புதையல் வேட்டை, 3 கைது. பரிசுகள் திணைக்களம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. டெங்கு மரணங்கள் மேலும் அதிகரிப்பு. ஆங்காங்கே மீட்கப்பட்ட சடலங்களால் திடீர் பரபரப்பு. லாரியுடன் மோட்டார் சைக்கிள் மோதி 600 உயிரிழப்பு. நாட்டில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் மகிழ்ச்சி தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 3ஆம் பகுதி இன்று காலை மீண்டும் ஆரம்பமாக உள்ளது. யாழ் நீதவான் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் முன்னெடுக்கப்படும் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக மொத்தமாக 56 நாட்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன. கடந்த 32 நாட்கள் அகழ்வு பணிகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த ஜூன் 23ஆம் தேதியுடன் பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டன. இந்நிலையில் இன்று பணிகள் மீண்டும் தொடர உள்ளது. மே 15ஆம் தேதி ஆரம்பமாகி 9 நாட்கள் நடைபெற்ற அகழ்வுகளில் 19 மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்ட நிலையில் கடந்த ஆண்டு ஜூன் 26ஆம் தேதி முதல் செப்டம்பர் 3ஆம் தேதி வரை 45 நாட்கள் நடைபெற்ற அகழ்வுகளில் முதலாம் கட்டத்தில் கண்டெடுக்கப்பட்டவை உட்பட மொத்தமாக 240 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டன. 3ஆம் கட்டத்தில் கடந்த ஏப்ரல் 27ஆம் தேதி முதல் மே 9 வரை 12 நாட்களும், ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூன் 23ஆம் தேதி வரை 22 நாட்களும் பணிகள் இடம்பெற்றுள்ள நிலையிலும் மே மாதம் மட்டும் 21 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளது. இதன்படி இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளில் மொத்தமாக 412 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அதில் 409 எலும்புக்கூடுகள் இதுவரை அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள புலனாய்வுத்துறையின் முன்னாள் பிரதானி சுரேசலையின் குடும்ப உறுப்பினர்களை முன்னிலைப்படுத்தி பாரிய ஊடக பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன் காரணமாக அவர்கள் மிகவும் இக்கட்டான மற்றும் ஆதரவற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சுரேசலே மரண போராட்டம் நடத்துவதாக பிரபல அரசியல்வாதிகளான உதய கம்மன்பில, நாமல் ராஜபக்ச, விமல் வீரவன்ச மற்றும் திலித் ஜெயவீர உள்ளிட்ட தரப்பினர் மிகவும் அறமற்ற முறையிலான பிரச்சாரங்களை மேற்கொண்டனர். இந்த ஊடக பிரச்சாரங்களுக்காக சுரேசலையின் மனைவி, மகன் மற்றும் சகோதரர் ஆகியோருடன் பயன்படுத்தப்பட்டனர். எனினும் தற்போதைய நிலையில் குறிப்பிட்ட அரசியல் தரப்பினர் சுரேசலை குறித்த எவ்வித கவனமும் செலுத்தவில்லை என்று கூறப்படுகிறது. சலை தொடர்பாக முன்னெடுக்கப்பட்ட பிரச்சாரங்கள் குறித்தும் உறவினர்கள் அவரிடமும் மகனிடமும் விளைக்கப்பட்டுள்ளது. அவர்களால் எவ்வித பதிலும் அளிக்க முடியாமல் மிகவும் மனவேதனைக்கு இக்கட்டான நிலைக்கும் ஆளாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் சக மாணவர்கள் இரும்பு கம்பியினால் தாக்கிய சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 3 பாடசாலை மாணவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் எதிர்வரும் 21ஆம் தேதி 7/2026ஆம் ஆண்டு திகதி வரை விளக்கமறியலை வைக்குமாறு முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 13/7/2026ஆம் தேதி அன்று பாடசாலை நேரத்தில் உயர்தரத்தில் புதிதாக இணைந்திருக்க 3 மாணவர்கள் பாடம் நடைபெற்றுக் கொண்டிருந்த மற்றொரு வகுப்பறைக்குள் இரும்பு கம்பியுடன் நுழைந்து அங்கு கல்வி கற்றுக் கொண்டிருந்த மாணவர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் 2 மாணவர்கள் பலத்த காயமடைந்தனர். அவர்கள் புதுக்குடியிருப்பு ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய சந்தேக நபர்களை அடையாளம் காணும் விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக புதுக்குடியிருப்பு போலீசார் நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளனர். வீடொன்றுக்குள் புதையல் தோண்டிய குற்றச்சாட்டில் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். வீட்டின் உரிமையாளர், மற்றொரு பெண் மற்றும் ஒரு ஆண் ஆகியோர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தம்புத்தேகம காவல்துறை தெரிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தம்புத்தேகம பிலிபேவ பகுதியில் உள்ள வயல்வெளியின் மத்தியில் அமைந்துள்ள காணியொன்றில் உள்ள வீட்டிலேயே இந்த புதையல் தோண்டும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சையின் செய்முறை, பரீட்சைகளுக்கான மதிப்பீட்டு குழு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான விண்ணப்பங்களை கோருவது தொடர்பாக அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. பரீட்சைகள் திணைக்களம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது.
இதன் அடிப்படையில் தகுதியான பரிச்சர்களை தெரிவு செய்வதற்கான விண்ணப்பம் கோரும் நடைமுறையானது நேற்று முதல் எதிர்வரும் ஜூலை மாதம் 28ஆம் தேதி வரை இணையவழியில் மாத்திரமே மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.donats.lk என்ற இணையதள முகவரிகளுக்கு சென்று இதற்கான விண்ணப்பங்களை இணையவழியில் சமர்ப்பிக்க வேண்டும் என அந்த அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பில் ஏதேனும் மேலதிக விவரங்கள் அல்லது விசாரணைகள் தேவைப்படின் 0112784208 மற்றும் 0112784537 அல்லது 0112785922 ஆகிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 71,000 கடந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அதற்கு அமைய நேற்று வரையான தரவுகளின்படி நாட்டில் பதிவாகிய டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்து 71,235 பதிவாகியுள்ளது. அத்துடன் டெங்கு மரணங்கள் 49 அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதற்கிடையில் ஜூலை மாதத்தின் முதல் 13 நாட்களிலேயே 14,572 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் இந்த ஆண்டில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் ஜூன் மாதத்திலேயே பதிவாகியுள்ளதுடன் அப்போது மட்டும் 21,538 பேர் பாதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கலவல மற்றும் தெரணியகல ஆகிய பகுதிகளில் 2 சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று மாலை கலவல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வடமேற்கு கால்வாயின் கல்மில்லாகம பீலி பாலம பகுதிக்கு அருகில் பெண்ணொருவரின் சடலம் காணப்படுவதாக கலவல போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் கலவல பகுதியை சேர்ந்த 82 வயதுடைய பெண் எனவும் இந்த பெண் மனநல குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருந்தவர் என்றும் கடந்த ஜூலை 13ஆம் தேதி இரவில் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார் என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. சடலம் பிரேத பரிசோதனைக்காக தம்பிள்ளை வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கலேவல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மொனராகலை மாகந்தனமுள்ள வீதியின் லிதேகடை சந்தி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரான ஆண் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். மொனராகலை நகரை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த லொரியொன்றும் அதற்கு எதிர் திசையில் வந்த மோட்டார் சைக்கிளும் லிதேகடை சந்தி பகுதியில் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதிக் கொண்டுள்ளது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளை பயணித்த 52 வயதுடைய நபர் பலத்த காயங்களுக்குள்ளான நிலையில் மீட்கப்பட்டு சிறைகள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இருப்பினும் அங்கு அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் பலன் அளிக்காத நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சப்ரமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி மாத்தறை மற்றும் கண்டி ஆகிய நுவரெலியா மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்று முன்தினம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் வறட்சியான வானிலை நிலவக்கூடும். ஆம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை, முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் மொனராகலை போன்ற மாவட்டங்களில் வெப்ப சுட்டன் காரணமாக பகல் வேளைகளில் அதிகரித்த வெப்பநிலை மனித உடலினால் உணரக்கூடியதாக இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. சமகாலத்தில் இலங்கைக்கு சுற்றுலா வரும் வெளிநாட்டு பயணிகளின் நாளாந்த செலவு மிகவும் குறைந்துள்ளதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டளவில் இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் நாளொன்றுக்கு $148 மட்டுமே செலவிடுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 2018 தொடக்கம் 2019ஆம் ஆண்டுகளில் இலங்கைக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் நாளொன்றுக்கு $171 செலவு செய்த நிலையில் தற்போது அந்தளவு குறைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். $148 என்பது நேற்று நிலவரத்துக்கு அமைய இலங்கை நாணய மதிப்பில் 50,000 ரூபாவாகவும் களுத்துறை மாவட்டத்தின் சுற்றுலாத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் நேற்று களுத்துறை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற போதே பிரதி அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். 2030ஆம் ஆண்டளவில் சுற்றுலா பயணிகளின் இலங்கையிலும் செலவிடும் டாலர் தொகையை கணிசமான அளவில் அதிகரிப்பதற்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இத்துடன் தமிழொலியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.